அன்பான சுபிக்ஷா டிவி நேர்களே, உங்களின் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாத பலன்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, எந்த ஒரு ரீசனுக்காக பார்க்குறோங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னதான் தசாபுக்திகள் உங்க ஜாதகத்துல போனாலும், அந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டில் அப்படி இருந்தாலும், கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற அந்த பயிற்சி பலன்கள் இருக்கு இல்லைங்களா, அது மாத பலன்களா இருந்தாலும் சரி, ஆண்டு பலன்களா இருந்தாலும் சரி, அந்த உங்களுடைய ராசிக்கு அந்த கிரகங்கள் எப்படி பயிற்சி பெறுகிறது, எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, எந்த மாதிரி ஒரு பார்வையிலேயோ தாக்கத்திலேயோ இருக்குது பொறுத்துதான் அந்த தசாபுக்திகளோட தாக்கங்கள் நடக்குமா நடக்காதா, ரிசல்ட் பாசிட்டிவா இருக்குமா பாசிட்டிவா இருக்காதா. அதாவது தசாபுக்திகளை ஒரு 70% பலன் கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, கோச்சாரம்ங்கிற சொல்லப்படுகிற இந்த செவ்வாய் பயிற்சி, ராகு கேது பயிற்சிங்கிறலாம் ஒரு சப்போர்ட்டிவா இருந்ததுன்னா 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 90% கிடைக்கும். இதே கோச்சார அடிப்படை, இந்த மாத பலன், ஆண்டு பலம், இந்த கோச்சார அடிப்படையில பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி விஷயங்கள்லாம் அவ்வளவு சாதகம் இல்லாமல் இருக்கும் பொழுது, அத்தகைய கிரகத்தின் தசையை புக்திகளே உங்களுக்கு நடக்கும் பொழுது 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 50-60% தான் கிடைக்கும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி இருக்குது, ரிசல்ட் பாசிட்டிவா முடியுமா, கொஞ்சம் நெகட்டிவா முடியுமா, சீக்கிரம் முடியுமா, இழுபறியாகி முடியுமாங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் கோச்சார பலன்கள் உங்களுடைய தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம மாத பலன் பார்க்குறோம். அந்த கோச்சார விஷயங்கள் உங்க தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள் நாம எடுக்கலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2024 மாத பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்துங்க, துலாம் ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாருங்க, 12ஆம் இடத்துல கேது இருக்கார், 6ஆம் இடத்துல ராகு இருக்கார், 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த 4 ஆண்டு கிரகத்துக்கு ஏப்ரல் மாதம் எந்த ஒரு மாற்றமும் வரப்போறதில்லை. ஏப்ரல் மாதம் முடிவுல தான் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகி 7ஆம் இடத்துல இருக்க குரு 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்துக்கு மாறுகிறார். சரி, இப்ப ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன், துலாம் ராசியோட அதிபதியா இருக்க சுக்கிரன் உச்சத்துல இருக்கார். இங்க இருக்காரு, 6ஆம் இடத்துல இருக்கிறது. 6ஆம் இடத்துல இருந்தாலும் உச்சம் அடைவது நல்லதுதான். பட் இதுல என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா, ராகுங்கிற இருள் கிரகத்தோட சேர்ந்துடுறாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல பலன்கள் வர வேண்டிய இடத்துல கொஞ்சம் லேட்டும் தோயமும் வர்றது, சில ஒரு 10% 20% குறைந்த பலன்கள் வரக்கூடிய அமைப்பு தான் இருக்குதே ஒழிய, பட் இருந்தாலும் ராசி அதிபதி உச்சம் பெறுவது ஒரு நல்ல விஷயம்தான். அதே சமயத்துல புதனும் பாத்தீங்கன்னா ஒரு 8ஆம் இடத்துல இருந்து வக்ர ரீதியாக 7ஆம் இடத்துக்கு வந்துடுறான், 7ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா 6ஆம் இடம்ங்கிறது வலுப்பெறுகிறது. அதாவது துலாம் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற இந்த டிராவலிங், உடல் உபாதை, கடன் இஷ்யூஸ், குடுக்கல் வாங்கல், அது மாதிரி ருணசத்ரு பாவமா இருக்கு பாத்தீங்களா 6ஆம் பாவம். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகம், ராகு, சூரியன், புதன், சுக்கிரன், எல்லா கிரகம் 6ஆம் இடத்துல அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் உடல் நலத்துக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கணுங்கிறது இருக்குங்க. நம்ம டிராவலிங் அதிகமாக பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த சீனியர் சிட்டிசன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக எடுக்கிறீங்களான்னு பார்த்துக்கணும். கரெக்டான முறையில் நீங்கள் செக்அப் பண்ணிக்கணும். மெடிசன் எடுக்கிறது நிறுத்திடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் விளைவுகள், பக்க விளைவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா லக்னாதிபதியே 6ஆம் இடத்திலிருந்து ராகுவால் பாதிக்கப்படுகிறார். புதன், சூரியன் எல்லாமே 6ஆம் இடத்துக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி கடைசி வாரத்துல செவ்வாயும் 6ஆம் இடத்துல சேர்ந்துடுறார். இந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் அறுவை சிகிச்சை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அது மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள், சில இல்லத்தரசிக்கு பார்த்தீங்கன்னா சில இது வரைக்கும் சில வயசுக்கு ஏற்ற சில பிரச்சனைகள் இருந்தது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வண்டி வாகனத்துல போறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், ராகு எல்லாமே சேர்றாங்க. பட் ஏப்ரல் 14ஆம் தேதி மாற்றி பார்த்தீங்கன்னா சூரியன் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுறது கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்ல விஷயம்தான். ஸோ அது மாதிரி சில மாற்றங்கள் நடந்ததுங்க. ஸோ முதல் 2 வாரம் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயத்துலையும் அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் செவ்வாயும் வரனால இந்த மாதம் முழுக்குமாவே இந்த ஹெல்த் விஷயங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குதுங்க. குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் பார்த்துருக்கணும். நீங்கள் யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கணும். வெளிநாடு விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய விஷயம், விசா கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதம் முழுக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிசல்ட்டும் பூர்வமாக கிடைக்காம எதிர்பார்ப்புகளும் சில மனக்கலக்கங்களும் கிளாரிட்டி கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு அமுக்கள் உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது. கொஞ்சம் மாதத்தின் கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் பெட்டராக இருக்குதுங்க. இந்த சூரிய பயிற்சி ஒரு அருமையான பயிற்சி. ஏன்னா குருவோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்குதுங்க. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரருக்கு இந்த மாதம் ஒரு மிக்சடான மாதமாகவும், புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம்
யோசித்து செயல்படக்கூடிய அமைப்புகளாகவும், ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், அதுக்கப்புறம் இந்த மாத கடைசியிலேருந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக வருதுங்க. இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்தோட அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு அம்சம் தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.